எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி சக்தி, எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய சக்தி இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் நாட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ண முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்க அவங்களை எதிர்த்து உங்களால எப்படி சண்டை செய்ய முடியும், எப்படி பிளான் பண்ண முடியும்? நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. இந்த மாதிரி சூழல்ல மாட்டிக்கிற ஒரு ஹீரோ அதையும் தாண்டி எப்படி அவன் இந்த போராட்டத்துல இருந்து வெளியில வர்றானா இல்லையாங்கிறது தான் புஷ்னு 2009 வந்த இந்த படத்தோட கதை. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், நிறைய டீடைல் இருக்குது. 2024-25 வர வேண்டிய கதை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. ஆனாலும் இப்பயும் பார்த்தா ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாப்ல ஒரு ஃபீல் இருக்குது. இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமே, பேசிட்டோமே அப்படின்னு ஒரு தாட்டு கூடவே இருந்துகிட்டே இருந்தது. ஆனா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், தேடி பார்த்துட்டேன், எந்த சேனல்லையுமே இதை நான் பேசினாப்ல எனக்கு தெரியல. தேஜாவுன்றா இல்ல அந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல. எனவே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா பார்த்து இப்ப பேசியிருக்கிறேன். இருக்கும் படம் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அப்பா பிள்ளைய கூட்டிட்டு விறுவிறுன்னு ஒரு பில்டிங்குள்ள வராரு. அங்க ஒரு அம்மா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த கிளீன் பண்ணிட்டு இருக்கிற அம்மாவோட வாட்சையே ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் கட்டி இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே வராரு. இப்ப நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுக்கோன்னு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு பையன்கிட்ட. என்றாவது ஒரு நாள் ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து ஒரு பூவை கொடுப்பா. அந்த பூவை நீ வாங்கிட்டு உடனே அந்த பொண்ணுக்கு எந்த உதவி கேட்டாலும் உடனே செய்ய ஆரம்பிச்சிடணும், பாத்துக்கோ. செய்வியா நிக் அப்படின்னு அப்பா கேட்கிறாரு. அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சா நம்ம எல்லாருக்குமே நீ உதவி செஞ்சாப்ல, புரியுதா அப்படிங்கிறாப்ல. இவனும் சரிங்கிறான். இப்ப நான் சொல்ற எதுவுமே உனக்கு விளங்காதுன்னு நல்லா தெரியும், புரியாதுன்னு புரியும். ஆனா என்கிட்ட இத பத்தி ஒரு பொண்ணு சொன்னா பாத்தியா, அந்த பொண்ணை நானு முழுசா மனசார நம்புறதா அப்பா சொல்றாரு. அதே சமயம் கண்ணாடி உடைக்கப்படுது. டிவிஷனோட ஆட்கள் உள்ள வராங்க துப்பாக்கிகளோட. கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாயாமா ஏதோ ஒரு பட்டன் அமைக்கி விட்டு அவனும் துப்பாக்கி எடுக்கிறா. எதிர்காலத்துல நீ எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நம்மள கண்காணிக்கிறவங்க கண்டுபிடிக்காதபடி நீ முடிவெடுக்கணும், சரியா அப்படிங்கிறாரு பையன்கிட்ட. அப்புறம் பையனை சும்மா கைய வச்சு புஷ் அப்படிங்கிறாரு. அடுத்த கணம் இவங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட், அந்த பிளாட்ல இருந்து பக்கத்து பிளாட்ல போய் அவன் விழுகிறான். எப்படி சோவர பொழந்துக்கிட்டு அந்த பக்கத்துல போய் விழுந்தான்னு தெரியல. அதே சமயம் அந்த பக்கம் முக்காடு போட்டு ஒரு பெரிய ஆள் வராப்ல தெரியுது. அவன் கையில இருக்கிற வாட்சும் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்குது. சின்ன பையன் பக்கத்து பிளாட்ல ஒளிஞ்சுக்கிட்டானே, நடக்கிற கூத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ புதுசா வந்து இந்த மேனேஜர் மாதிரி இருக்கிறாப்ல, டிவிஷனோட மேனேஜரா, விரட்டுன்னு உள்ள போறான். பூம்னு ஒரு சத்தம். 2 பேர் துப்பாக்கி வச்சுட்டு இருந்தவங்க பொத்துன்னு வந்து விழுகிறாங்க. உள்ள அப்பாவுக்கு சேதாரம் ஹெவி போல. பாடியை தூக்கிட்டு போங்கடா, இதுக்கெல்லாம் என்ன கூட்டுக்கிட்டு அப்படிங்கிறாப்ல சீனை போட்டுட்டு மேனேஜர் போயிட்டே இருக்கிற. தன் அப்பாவோட பாடியை தூக்கிட்டு போறத பையன் பார்த்துட்டு அழுகிறான். ஒரு நார்மலான மனிதனுக்கும் அப்பாற்பட்ட சில சக்திகள் சில ஸ்பெஷலான ஆட்களுக்கு உண்டு. நாம தெருவில் போகும்போது ஏதோ யதார்த்தமா சில பேரை பார்த்துட்டு போறதா நம்ம நினைக்கிறோம். அவங்க கூட ஸ்பெஷலான ஆட்களா, ஸ்பெஷல் பவரோட கூட இருக்கலாம். இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1940களில் ஆரம்பிச்சது. ஜெர்மனி இந்த மாதிரி சில விசித்திரமான சக்திகளோட இருக்கிற ஆட்களை எப்படி ஒரு சோல்ஜரா, ராணுவ வீரரா மாத்தலாம் சொல்லிட்டு, ஆயுதமா மாத்தலாம் சொல்லிட்டு முயற்சி பண்ணார். பல கட்ட ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். அதற்கு பிறகு யுத்தம் வந்தது, ஜெர்மனி வீழ்ந்தது. ஆனா அவங்க ஆரம்பிச்ச அந்த ஆராய்ச்சி மட்டும் வீழல. எல்லா நாடுகளுமே விதவிதமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்களே கவர்மெண்ட் இப்படி விசித்திர சக்தி கொண்ட ஆட்களை கண்காணிக்க, அவர்களை ஆராய்ச்சி பண்ண, அவர்களை எப்படி ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்தலாம்னு யோசிக்கணும் டிவிஷன் ஒன்ன கொண்டு வராங்க. அந்த டிவிஷன் ஆட்களோட வேலையே இப்படி சக்தி கூட இருக்கிற ஆட்களை குடும்பத்துல இருந்து பிரிச்சு கொண்டு வந்து அவர்களை எப்படி ஆயுதமா மாத்துறதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். முதல் வேலை என்ன பண்ணுவாங்க, எலிகளை பிடிச்சிட்டு வராப்ல இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வருவாங்களா. அதுக்கு பிறகு அவங்கள கேட்டகரைஸ், வகைப்படுத்துவார்கள். வாட்சர்ஸ்னு சில பேரை வகைப்படுத்துவாங்க. அது என்ன வாட்சர்ஸ் அப்படின்னா, எதிர்காலத்துல நடக்கிறத இப்பயே கண்டுபிடிச்சு சொல்றாங்க பாத்தீங்களா, அதை ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல, இருந்தாலும் அவங்களால ஓரளவு கணிக்க முடியும். அவர்களா வாட்சர்ஸ்ங்கிறாங்க. அடுத்து ஒரு பொருளை தொடாமையே அந்த பொருளை நகர்த்தக்கூடிய ஆட்களை மூவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நீங்க ஒண்ணு நினைச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா ஒரு நினைப்ப உங்களோட புத்திக்குள்ள புஷ் பண்ணக்கூடிய ஆட்களை புஷஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்னிப்ஸ் இருக்கு, ஷிஃப்டர்ஸ் இருக்காங்க, ஷேடோஸ் இருக்காங்க, ப்ளீடர்ஸ் இருக்காங்க. இப்படி பல வகையில சக்தி கொண்ட ஆட்களை டிவிஷனை பிரிச்சு வச்சிருக்கு. கவர்மெண்டோட ஒரு இயக்கம் தான் அந்த டிவிஷன், ரகசிய இயக்கம். இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது நம்ம படத்தோட ஹீரோயின் இவ தான். இவ ஒரு வாட்சர். எதிர்காலத்துல நடக்கிறத இவளால சொல்ல முடியும். இவ பார்த்த அந்த எதிர்காலம் இவங்களுக்கு சாதகமானதாக இல்ல. இவ இப்பயே பார்த்துட்டா. இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா எதிர்காலம் மாற்றத்திற்கு உட்பட்டது. நாம இப்ப செய்யற சின்ன சின்ன விஷயங்களால எதிர்காலத்துல பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியுமா? அப்படி ஏதாவது பண்ணி நமக்கு சாதகமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும்னு இவன் நினைக்கிறான். அதே சமயம் டிவிஷனோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டரை காட்டுறாங்க. டிவிஷன் ஒரு கெமிக்கலை உருவாக்கி வச்சிருக்கு, R16 சம்திங். இதை போட்டோம்னா ஒருத்தரோட சக்தியை அளப்பெரியதா அதை கூட்டி காட்டும், பெருக்கி காட்டும், வலிமையானவர்களாக மாற்றும். ஆனா இந்த ஊசியை போட்டு பல பேர் இறந்துருக்காங்க. இப்ப கூட ஒரு பொண்ணுக்கு அந்த ஊசியை போடுறாங்க, துடிதுடிக்கிறா. அதே சமயம் அந்த பக்கத்துல ஒரு பேஷண்ட்டை கூட்டு போகும்போது அவங்க கையில ஒரு கோலி குண்டு அப்படி ஒட்டி விடுறாங்க. அந்த கோலி குண்டு பல கதவுகளை தட்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் அவ்வளவு துல்லியமா கணிச்சு அவன் அந்த கோலி குண்டை ஒட்டி விட்டுருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஆல்மோஸ்ட் செத்து போயிட்டா அப்படின்னு பார்த்தா சாகலங்க, தப்புன்னு முழிக்கிறா. எல்லாம் அதிர்ந்து போறாங்க. மேனேஜர் அந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாப்ல. டாக்டர் அடிச்சு போட்டு குடுகுடுன்னு ஓடுறா. இவ இந்த ரிசர்ச் ஏரியா விட்டு வெளியில போகணும்னா பின்னாடி இருக்கிற ஒரு கொல்லப்புறத்து டோரை தாண்டி போகணும். கரெக்டா பக்கத்துல வர அந்த டோரு க்ளோஸ் ஆக போதுங்க.
ஐயோ மாட்டிக்க போறாளோ அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே உருண்டு வந்த அந்த கோலி குண்டு கரெக்டா அந்த கதவை மூட போற சமயம் லாக்குக்கு நடுவுல போய் நின்றுச்சு. டோர் லாக் ஆகாம அது பாத்துக்குச்சு. இவளும் நல்லபடியா தப்பிச்சு வெளியில போனா. மேனேஜர் உடனே பரவாயில்லையே அந்த கெமிக்கல் இன்ஜெக்ஷனை தாண்டி உயிரோட இருக்கிறாளேன்னு பாக்குறாரு. ஆனா என்ன பிரச்சனைனா அவ போகும்போது சும்மா போகாம இன்னொரு கெமிக்கல் இருந்த இன்ஜெக்ஷனையும் ஆட்டைய போட்டு போய்கிட்டு இருக்கிறா. அவளை ஈஸியா பிடிச்சலான்னு பக்கத்துல இருக்கான்னு சொல்றான். இல்ல இன்னொரு ஆளை மட்டும் அவ பார்த்தா அவளோட புஷ் சக்தியை பயன்படுத்தி எந்த ஒரு எண்ணத்தையும் எதுக்கு இருக்கிற ஆளோட மனசுல பதிய வச்சு அவளுக்கு வேண்டிய காரியத்தை உதவிகளை அவளால சாதிக்க முடியும். அதுக்குள்ள அவளை பிடிங்கடா அப்படின்னு மேனேஜர் உத்தரவு போட எல்லாம் பரபரக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப தப்பிச்சு போறாளே இவ தான் ஹீரோயினா இருக்கணும். ஏற்கனவே நான் ஒரு பொண்ணை ஹீரோயின் சொன்னேன். அவ ஹீரோயின் மாதிரி எனக்கு தெரியல, ஹீரோக்கு ஜோடி மாதிரி எனக்கு தெரியல, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. கட் பண்ணா இப்ப ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வீட்டுல உட்காந்து இந்த தாயக்கட்டைய எப்படி லைட்டா மூவ் பண்ணி பார்க்க முடியும்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நல்லபடியா மாத்த முடியுது. நம்பிக்கையோட போய் பெட்டு கட்டுறான். இவன்ட்ட பெட்டு கட்டுறது கூட காசு இல்ல. ஒரு ரவுடி பே இவனை பத்தி ஓரளவு தெரியும் போல. நீ சொல்ற இடத்துல காசு கட்டுறேன், கிடைக்கிறதுல இல்லாம பாதி பாதின்னு பேசி வச்சிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் பெட்ல தோத்து போயிட்டான். ரவுடி பொறுமையா இருக்கிறார். மறுபடியும் பெட்டு கட்டுறவனு பெரிய அமௌண்ட்டை பெட்டு கட்ட சொல்ல பெட்டு கட்டுறதுக்கு அலோவ் பண்றாங்க. பெட்டு கட்டியாச்சு, உருட்டியே விட்டாச்சு. 4 விழுந்தா இவங்களுக்கு லாபம். இவனால 1 திருப்ப முடிஞ்சது, அடுத்து 4 திருப்ப முடியல, தோத்து போயிட்டாங்க. உடனே ரவுடிக்கு வரும் பாருங்க கோவம். நின்றாடே நின்றான்னு விரட்ட இவன் தெரிச்சு ஓடுறான். எப்படியோ ஒரு வழியா அப்பார்ட்மெண்ட் வர ஓடி வந்துட்டான். வீட்டுக்குள்ள வந்தா வெளியில கதவை தட்டுற சத்தம். யாருன்னு பார்த்தா வேற யாரு, 2 டிவிஷன் ஆட்கள் வராங்க. டிவிஷன்ல இருந்து வரவன்னு சொன்னதும் டிவிஷனா என்ன டிவிஷன் ஏய் நடிக்காதரா அப்படின்னு வராங்க. இவங்க 2 பேரும் ஸ்னீஃபர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்னிப் பண்ணக்கூடிய ஆட்கள். நாயை விட பல மடங்கு மோப்ப சக்தி அறியும். இப்போ எதை வச்சு இவன் மோப்ப பிடிச்சி இவ்வளவு தூரம் வந்து நம்ம பயில கண்டுபிடிச்சிருக்கான்னா இவங்க அப்பாவை பிடிச்சி தூக்கிட்டு போனாங்க இல்ல பாடிய, அந்த இடத்துல இவனோட டூத் பிரஷ், பல்லு விளக்குற பிரஷ் கிடைச்சிருக்கு. அதை ஸ்மெல் பண்ணி பல நாடுகள் கடந்து இங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற இவனை கண்டுபிடிச்சு இங்கே வந்துட்டானுங்க. இவனோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் தடவி பார்ப்பான். ஒருத்தன் இவன் குடிச்ச அந்த டம்ளர் இருக்குல்ல, அந்த டம்ளரை தடவி பார்த்து அந்த டம்ளரை இவன் பயன்படுத்தினது அப்படியே பேக்வேர்டுல போறான். கடந்த காலத்தை அவனால பார்க்க முடியுது. ஒரு பொருளை தொட்டு அந்த பொருள் சம்பந்தப்பட்ட கடந்த காலத்தை பார்க்க முடியுது. அப்படி நம்ம ஹீரோவோட கடந்த காலத்தை பார்க்கும்போது தனிமையிலேயே இருந்திருக்கிறான். என்ன தனிமையிலேயே பல வருஷமா இருக்கிற போலயே அப்படிங்கிறாப்ல அவரு. சரி ஓகே அடிக்கடி வருவோம் என்ன அப்படிங்கிறாப்ல. அதுக்குள்ள இன்னொருத்த என்ன பண்றான், நம்ம ஹீரோவோட புது பிரஷ் ஒண்ணு இப்போ ஒரு 6 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல ஒரு பிரஷ். அந்த பிரஷ் எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. இது போதும் எங்களுக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு ஒண்ணு எங்களால மோப்ப முடிக்க முடியும், எதுவும் தப்பு தண்டா பண்ணாம அடக்கமா இருந்து பழகிக்க அப்படின்ட்டு போறானுங்க. இவங்க தேடி வந்தது இவனை இல்ல. அவங்க நினைச்சிருந்தா இவனை வேணா பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்கலாம். வேண்டாம் தான் விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு ஒன்றும் பெரிய திறமை இல்லைன்னு நினைக்கிறாங்களே என்னவோ தெரியல. ஆனா இவனை தேடி ஒரு பொண்ணு வந்திருப்பாளே, அப்படி ஒரு பொண்ணு வந்தாளா அப்படின்னு கேட்கறாங்க. சிரிஞ்சு எடுத்துட்டு ஓடனா இல்லையா ஹீரோயின், அவளை தேடி வந்திருக்காங்க. இவன் இல்லைங்கிறான். இவங்க இந்த வீடு முழுக்க தடவை பார்த்தாங்க இல்ல, எந்த பொண்ணோட வாடையும் அடிக்கலைங்கிறதுனால அவங்க போயிடுறாங்க. இவங்கிட்ட துப்பாக்கி கூட இருந்திருக்கும், இருந்தாலும் அவன் பயன்படுத்தல. அவங்க போனதும் பொட்டி பிடிக்க கட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாப்பான். அதே சமயம் வெளியில மறுபடியும் காலியும் அடிக்கிற சத்தம். இந்த தடவை எட்டி பார்த்தா வெளியில யாரையும் காணோம். என்ன யாரையும் காணும் போது ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. கதவை தரேன்னு துப்பாக்கியை தயவு செய்து ஓரமா வையி, தெரியாதனமா சுற்றாதுன்னு வேற ஒரு பொண்ணோட குரல் கேட்குது. சரி நீ இவனும் பயந்துகிட்டே கதவை திறப்பான். பார்த்தா தம்மா துண்டா ஒரு பொண்ணு வர்றா. இவ தான் அந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நமக்கு அந்த வரலாறு சொன்னவெல்லாம். இவ ஒரு வாட்சர், எதிர்காலத்துல நடக்கிறத கணிக்கக்கூடியவ. விறுவிறுன்னு வரா. இவனை பார்க்கும் போதே இவனுக்காக ஒரு புது பிரஷ்ஷே வாங்கிட்டு வந்திருக்கிறா. ஏன்னா எல்லாம் நடக்கணும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கதானே சிக்கன் இருக்குன்னு ஃப்ரிட்ஜில் இருந்த சிக்கன் வரைக்கும் அவ எல்லாத்தையுமே பார்த்துருக்கா. ஏமா யார் நீ முன்ன பண்ண தெரியாம நீ வாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர்ற, அதுக்கு இத்தனை சீனை போடுற, யார் நீங்க அப்படின்னு கேட்டா நான் எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவ. நமக்கு $6 மில்லியன் கிடைக்க போகுதான், கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கிடைக்க போகுதான். எதிர்காலத்தை நான் பார்த்துருக்கிறேன், அந்த பணம் வேணும்னா என் கூட ஒத்துலன்னு கேட்கறா அந்த சின்ன பொண்ணு. இவனும் சரின்னு, சரி பணம் வருது, இவனும் எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய வாட்சர், சரின்னு ஒத்துக்கிறேன். ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம், உங்ககிட்ட 5 பைசா இல்லைன்னு தெரியும், நான் பே பண்றேன்னு கூட்டு போறா அவ. மார்க்கெட் ஏரியா பக்கம் உட்காந்து சாப்பிட்றாங்க. அங்க வச்சு கேட்பான், சரிம்மா ஏதோ 50 கோடி கிடைக்கும் சொன்னீங்க, எப்படி கிடைக்குன்னு கேட்டா இங்கதான் கிடைக்கும், ஒருத்தி நமக்காக இங்க வருவா அப்படின்னு சொல்றா இவ. இது இந்த டிவிஷன் ஒரு பொண்ணு தேடி வந்தாங்களே, அந்த பொண்ணு மூலமா தான் நமக்கு 50 கோடி கிடைக்க போதான்னு கேட்டா ஆமாங்கிறா. அட போதாயே அப்படின்னு கிளம்புறேன். என்னன்னா ஒரு 12 வயசு சின்ன பொண்ணு பேச்ச கேட்டு டிவிஷன் கூட எல்லாம் என்னால பகையை வளர்த்துக்க முடியாது, நான் கிளம்புறேங்கிறான். எனக்கு ஒன்னும் 12 இல்ல, என் வயசு 13. ஆனா நான் பாக்குறதுக்கு 14 வயசு இருக்கிறாப்ல பசங்க சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். திடீர்னு அவளுக்கு தலைவலிக்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா லைட்டா ஒரு கிளிம்ஸ் மாதிரி அவளுக்கு தெரியுது. டாட்டு போட்டவங்க இன்னும் சில பேர் இந்த மார்க்கெட் பக்கம் சுத்தி திரியிறாப்ல. ஐயோ டிவிஷன் ஆட்களை வந்துட்டாங்க, இவங்களே ப்ளீடர்ஸ்னு கூப்பிடுவாங்க போல. ப்ளீடர்ஸ் வந்துட்டாங்க ஓடு அப்படின்னு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருந்தா எதுக்கு ஒருத்தன் வந்து நிக்கிறான். சைட்ல ஒருத்தன், பின்னாடி ஒருத்தி. இந்த பெரியவர் என் பொண்ணு ஆல்ரெடி உங்க 2 பேரையும் ஒன்னா வச்சு எதிர்காலத்துல நடக்கிறத பாத்துட்டா அப்படிங்கிறாரு பெரியவர். பொண்ணு ஆமா உன் சாவி எப்படி இருக்கும் இப்பட நான் பாத்துட்டதா அந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லுவா. அப்படி பாத்துருந்தா உனக்கே தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கோ இப்பவோ சாக போறவ கிடையாதுன்னு சொல்லி அப்படியே ஒரு கல்லை விட்டு அடிக்கிறான்.
கண்ணாடி உடையும். பாத்திரத்துல நம்ம ஹீரோ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அப்படி கையை ஓங்குவார் பாருங்க. 2 பேர் அப்படியே பொத்துன்னு மூவ் செய்யப்பட்டு போய் விழுவானுங்க. இவ்வளவு போர் தனக்கு இருக்கான்னு ஆச்சரியப்பட்டு போறாரு. அந்த பொண்ணு கூட வா அப்படின்னு ஆச்சரியப்படுவா. இவன் ஓட ஆரம்பிச்சா பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பானுங்க. அவங்கள ஒருத்தன் ப்ளீடர் போல இல்ல என்ன கேட்டகரின்னு தெரியல, ஆனு சிங்க கர்ஜனை கர்ஜிக்கிறான். அந்த சவுண்டு வேவனால தாங்கிக்க முடியாம அங்க இருக்கிற கண்ணாடிகள் பல அப்படியே டப்பு 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 டப்புன்னு நொறுங்குது. இவங்களும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கத்தியே சாடிக்க பாக்குறாங்க இல்ல இவங்க. அந்த லாலிபப்ப தின்னுகிட்டு இருந்த பொண்ணு, அந்த பெரியவர் எல்லாம் ஒரே குடும்பம் போல தெரியுது. சைனா கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கறவங்க இவங்க. ஒரு கட்டத்துல வசமா நம்ம ஹீரோ அவங்க கிட்ட மாட்டிப்பா. அப்ப கூட தனக்கு நானும் பரவாயில்ல இந்த பொண்ணை காப்பாத்தணும்னு இந்த பொண்ணை அப்படியே மூவ் பண்ணி ரொம்ப தூரம் போய் ஒரு டேபிள் கடியில தள்ளி விட்டுருவான். இவளை அப்படியே கத்தி கூப்பாடுறாங்க. யாரா நம்ம ஹீரோவை. அலறுவான். உடம்பெல்லாம் அப்படியே ரணமா கிடக்கும். ஆச்சு போட்டு போயிட்டானுங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஒரு 2 நாள் நினைவுகளை இழந்து எங்கேயோ ஒரு பீச் ஓரமா படகுக்கு பக்கத்துல படுத்து கிடக்குறா. 2 நாள் நினைவு அவகிட்ட சுத்தமா இல்ல. அப்படியே தலை கேர் ஆகுது. எதுக்கு இருக்கிற கண்ணாடியில பார்த்தா ஏதோ நம்பர் எழுதி கீழே நிக்குன்னு எழுதி இருக்கு. இது எழுதுனது தாண்டானா அப்படின்னு செக் பண்றதுக்காக லிப்ஸ்டிக் எடுத்து எழுதி பாப்பா. இவளோட ஹேண்ட் ரைட்டிங் தான். அப்ப இவ தான் நிக்க தேடி போகணும்னு நேற்று ராத்திரி ஏதோ மனசுல தோணி இருக்கதை எழுதிருக்கிறான்னு அர்த்தம். அந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு எப்படியாவது நம்ம ஹீரோவை காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்றா. தன்னோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி போய் பாக்குறா. அப்ப அவளுக்கு ஒரு கடையோட 5 இலை வரைஞ்சாப்புல ஒரு சிம்பிள் இருக்கும். கூடவே சிகரெட் பிடிக்கிறாப்புல வரைஞ்சு வச்சிருக்கிறா. கடை இதுதான் தெரிஞ்சு போச்சு. உள்ள போனா சிகரெட்டை பிடிச்சிட்டு ஒரு அம்மா வெளியில வருது. அப்போ இவங்களோட உதவி தனக்கு தேவைப்படுதுன்னு அர்த்தம் இல்லையா. சின்ன பொண்ணு கூட இல்லாம பாருங்க துப்பாக்கி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு யார் நீ எங்களை கொல்ல பாக்குறியா அப்படின்னு கேட்க, இல்ல நான் உங்க அம்மாவோட பழைய சிநேகிதி ஃப்ரெண்டு. உங்க அம்மா டிவிஷனால பிடிபடுவதற்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தா. இந்த மாதிரி ஒரு சூழல் வரும். அப்போ ஒருத்தனுக்கு உதவி செய்யணும், என் பொண்ணு கூட அவன் வருவான் அப்படின்னு சொன்னா. அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன். உங்க அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ என்னால முடிஞ்ச உதவின்னு சொல்லிவிட்டு அவங்க இவனோட உடம்புல இருந்து அந்த ரணத்தை மொத்தமா எடுத்துட்டா. குணப்படுத்திட்டு ஹாயா கிளம்பிட்டா. அப்புறம் அந்த சின்ன பொண்ணோட அம்மாவை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த உலகம் இதுவரை பாத்திராத ஒரு மிகப்பெரிய வாச்சரா. எதிர்காலத்தை புட்டு புட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆள், கணிக்கக்கூடிய ஒரு ஆள். எந்த ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா அது பிற்காலத்துல எந்த விதமான பெரிய விளைவுகளை உருவாக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவ்வளவு திறமை இருந்ததுனாலதான் அந்த அம்மாவை பார்த்து டிவிஷன் பயந்துச்சு. அதனாலதான் அந்த அம்மாவை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பவர் இருந்த நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் கொன்னுட்டானுங்க பாவிங்க. அப்புறம் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் அந்த ரிசர்ச் சென்டர்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு கோலி குண்டு உருண்டு வரும்ல, அந்த கோலி குண்டை உருட்டி விட்டதே சாட்சாத் இந்த சின்ன பொண்ணோட அம்மாவா தான் இருக்கணும். குணப்படுத்துற பிறகு இவ எந்திரிக்கிறா. அவங்க பேசிட்டு எல்லாத்தையும் நம்ம பையன் கேட்டிருப்பான். எந்திரிச்சதும் நம்ம பையன், உங்க அம்மா டிவிஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்களா, ஐயோ பாவம் அப்படின்னு பேசுற. இந்த உலகம் கண்டுராத ஒரு மிகப்பெரிய வாச்சரா இருந்தா எதிர்காலத்துல டிவிஷன் கிட்ட மாட்டிப்போங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதையும் தாண்டி எப்படி மாட்டினாங்கன்னு கேட்டா அதுதான் தெரியலன்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் இந்தா அப்படின்னு ஒரு பூவை கொடுக்குறா. அந்த பூவை பார்த்ததும் இவனுக்கு பழசு ஞாபகம் வருது. தன்னோட அப்பா சொல்லிருப்பார்ல, என்றாவது ஒரு நாள் ஒரு பொண்ணு உங்ககிட்ட இருந்து பூ கொடுப்பா, அந்த பொண்ணுக்கு நீ உதவி செய்யணும்னு. அந்த பொண்ணு இவதான் அப்படிங்கிறது இப்ப இவன் புரிஞ்சுக்கிறான். நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டா படம் வரைஞ்சு காட்டுறா. ரொம்ப மோசமா இருக்கு, நாம செத்துருவோம் போல அப்படின்னு வருத்தப்படுறான். கூடவே தன்னோட அம்மாவும் இறந்துருவாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறான். அதெல்லாம் அப்படியே நான் விட்டுற மாட்டேன், பாத்துக்கலாங்கிறாரு ஹீரோ. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் மார்க்கெட் பக்கம் சுத்தி தெரிய அதை 2 ஸ்னைப்பர்ஸ் பிடிச்சிட்டானுங்க. டிவிஷனோட ஆட்கள். அவளை கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு நிக்குன்னு எழுதி வச்சிருந்தால அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு தான் இவளை எப்படியோ ஸ்னிப் பண்ணி புடிச்சானுங்க போல தெரியுது. கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் ஒரு புஷர் ஆச்சே. நினைவுகளை எண்ணங்களை எதுக்கு இருக்கிற ஒரு ஆளோட மனசுல பதிய வைக்க முடியும். அப்படி இந்த பெரியவருங்கிற இந்த டிவிஷன் ஏஜென்ட்டோட மனசுக்குள்ள ஏதோ பதிய வைக்கிறான். என் தலையை விட்டு வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க போறான். என்னடான்னு கேட்டா வாயை கட்டி வச்சிருக்காங்க, எனக்கு வாமிட் வராப்ல இருக்கு, நான் பாத்ரூம் போகணும்னு கேட்டிருக்கிறான். அதான் நினைவுகள்லயே பேசியிருக்கிறான். சரி வான்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போறாப்ல. இன்னொரு ஏஜென்ட்டோ ஒரு 2 காஃபி ஆர்டர் பண்ணி காத்துட்டு இருக்கிறார். பாத்ரூம் பக்கம் இவளை போய் அனுப்பிச்சு விட்டுட்டு இவன் கண்ணாடியில மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கத்துல இருந்து இவ பேசிட்டு இருப்பா. இந்த பக்கத்துல இருந்து ஆமா உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு விசாரிக்க, இல்லையேன்னுவா. இல்லையே இருக்காங்களே, உன் உடன் பிறந்த தம்பிய ஒருத்தன் கொன்னானே, அவன் மேல நீ குலவரியோட இருந்தையே அப்படின்னு அவனை பார்த்து அப்படியே பேச ஆரம்பிக்க அவனும் அப்படியே இந்த நினைவுகளை உள்வாங்கிட்டான். இவ தன்னோட சக்தியை பயன்படுத்திட்டான். அதுவும் எப்படி கூட வந்த இன்னொரு ஏஜென்ட் தான் உன் தம்பியை கொன்னுட்டாங்கிறாப்ல ஒரு நினைவுகளை விட்ட அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த ஏஜென்ட்டை சுட்டு கொண்டுட்டான். துப்பாக்கியை சுட்ட பிறகுதான் திடீர்னு வர அந்த சத்தத்துல ஐயோ தப்பு பண்ணிட்டமேனு பாத்ரூம் பக்கம் குலவரியோட வருவான். அந்த பக்கம் இந்த பொண்ணு மாட்ட கண்ணா அப்படின்னு அடிக்கிறான். இவளும் முடிஞ்சவள போராடுறா. கிடக்கிறதெல்லாம் வச்சு அவனை அடிக்கிறான். ஒரு கட்டத்துல படுக்க போட்டு நல்லா குத்திட்டு ஒரு வழியா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாப்பா, தப்பிச்சிட்டாப்பா. அதே சமயம் அந்த பக்கம் அந்த சின்ன பொண்ணு அவளோட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட ஏதாவது மைண்ட்ல கிடைக்கல அதை எல்லாத்தையுமே வரைஞ்சு வைப்பால.
அப்படி வரைஞ்சிருக்கிறது ஒரு பார். இந்த பார் எனக்கு தெரியுமேன்னு இவன் அந்த பாருக்கு போலாங்கிறான். அங்க போனாதான் இவங்க எதிர்காலத்துக்கும் அந்த பாருக்கும் என்ன சம்பந்தம்னு தெரிய வரும். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நிலைமை கையை மீறிட்டு போறத உணர்ந்த டிவிஷனோட மேனேஜர் அவரே களத்துல இறங்குறார். இவரும் ஒரு புஷர், யாரோட மனசுலயும் எண்ணத்தை விதைக்க முடியும். பின்னாடியே அந்த ஏஜென்ட் சுட்டான்ல அவன் புலம்பிக்கிட்டே வரான். அவளை நான் பழி வாங்குவேன் அப்பன்னு. கார்ல இருக்கும்போது எனக்கு தம்பியே இல்ல, தம்பி இருக்கிறான், அவனை கொன்னுட்டான்லாம் சொல்லி இப்படி பண்ணிவிட்டாலே படுபாவி சண்டாளி அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். சரிப்பா, தம்பி மேட்டர் தானே, வேற எதுவும் தேவையில்லாத எண்ணத்தை உன் மனசுல விதைக்கலையே, அப்புறம் தங்கச்சி கட்சி யாராவது இருக்கேன்னு சொல்லிட போற அப்படின்னு கேட்க, ஐயோ அப்ப எனக்கு நிஜத்துல தங்கச்சியும் இல்லையா அப்படின்னு கேக்குறாப்ல. அப்ப அந்த மாதிரி ஏதோ குழப்பி விட்டுருக்கா போல. வேண்டாண்டா நீ பேசாம லீவ் எடுத்துட்டு போடா, எங்க பின்னாடி வராதலான்னு ஒரு சந்து பக்கம் போகும்போது சொல்லுவார். அவன் அடங்கிட்டு இருக்கானா, இல்ல நான் கண்டிப்பா கூட வருவேன், உதவி பண்ணுவேங்கிறான். இவன் அடங்க மாட்டேங்கிறானே சொல்லிவிட்டு, அப்படியா துப்பாக்கி எடுத்து உன் வாய்க்குல வச்சு நீயே சுட்டுக்கங்கிறார். அவன் முழிக்கிறான். அப்பதான் தான் சக்தியை பயன்படுத்தி அந்த துப்பாக்கிக்குள்ள தோட்டா இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ண, சும்மா லோலலாய்க்கு எங்க சுடு பாப்போம் அப்படின்னு சொல்ல அப்படி சுடுவான். சம்பவ இடத்துல செத்து போவான். தேவையாது மேனேஜர் கூட ஒரு அசிஸ்டன்ட் 2 பேர் போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க அந்த பாருக்கு வந்துட்டாங்க. பார்ல ஒருத்தர் பல விதமா மேஜிக் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஷேப்புக்கும் அவரால் மாத்த முடியும். ஷேப்பரா ஷிஃப்டரா ஏதோ ஒண்ணு. நம்ம ஹீரோவுக்கு நல்ல வேண்டப்பட்டவர் தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே டிவிஷனுக்காக வேலை பார்த்தவர். போதுண்டானு அந்த வேலையை விட்டு வெளியில வரும்போது பென்ஷன் கொடுக்கல, நன்றி சொல்லல, எங்கேயும் நீ ஷிஃப்ட் ஆகி போயிட எங்க பார்வையிலே இருக்கணும்னு சொல்லி மட்டும் அமைச்சிருக்காங்க. ஆனா தன் பொண்டாட்டிக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிவிட்டு பக்கத்து ஊர் பக்கம் போயிருப்பாப்ல. என்ன தைரியம் இருந்தா சொல்லாம கொள்ளாம போறேன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பொண்டாட்டியவே ஆக்சிடென்ட்ல கொண்டுட்டானுங்க. வெளியில ஆக்சிடென்ட்ல பொண்டாட்டி செத்து போச்சுன்னு வருது நியூஸ். ஆனா பொண்டாட்டிக்கு காரே ஓட்ட தெரியாது. இதனால டிவிஷன் மேல சம கோவத்துல இருக்கிறார். இந்த பொண்ணு ஏதோ ஒரு கேஸ் ஒண்ணு இருக்கிறான், ஒரு பொட்டி. அந்த பொட்டியால டிவிஷனை நம்மளால காலி பண்ண முடியும்னு இந்த பொண்ணு எதிர்காலத்தை பார்த்ததா சொல்றா. அந்த பொட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு பொண்ணை கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ சின்ன குண்டு மாதிரி ஒண்ணு என் பக்கம் தென்பட்டுக்கிட்டே இருந்ததா இந்த சின்ன பொண்ணு சொல்லுவா. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹீரோயின் கையில நிறைய பாசிகளை கோர்த்து வளைய மாதிரி ஒண்ணு போட்டிருப்பா, வளையல் மாதிரி. அது அந்த சல்லி சல்லியா அந்த குண்டு பாசி குண்டு ஓடி இருந்திருக்கும். அந்த பாசி குண்டுகளை மொத்தமா எடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம மேனேஜர். அத இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்டிஃபர்ஸ் கிட்டையும் கொடுங்க, மோப்பம் பிடிக்கிற அத்தனை பேர்கிட்டையும் இது இருக்கணும். அந்த பொண்ணு எனக்கு நாளைக்கே வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இவ வரைஞ்சிருக்கிறதுலயும் அதே மாதிரி ஒரு பாசியை தான் வரைஞ்சிருக்கிறா. ஆனா டிராயிங் வரைகிறதுல இவ ரொம்ப மொக்க திறமை இல்ல போல, ஏட்டிக்கு பொட்டியா வரைவா. அப்ப நம்ம ஷேப்பர் தான் என்ன பண்ணுவாப்ல, ஒரு பொண்ணோட காதுல போட்டிருந்த தோலை எடுத்து அழகா ஷேப் பண்ணி மாத்தி கட்டுறார். இதுவா அப்படின்னு கேட்கிறார். இதுதான், ஆனா சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு சொல்ல இன்னும் கொஞ்சம் சின்னதா மாத்தி காட்ட இதேதான் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்றா. சோ டிராயிங்ல வரைஞ்சது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல, இப்போ பிசிக்கலா இந்த மாதிரி இருக்குன்னு நம்மளால காட்ட முடியும். ரைட், இப்போ இந்த பொருளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு ஒரு பொண்ணு நாங்க தேடணும்னு ஒரு ஆள்கிட்ட போய் நிக்கணும். யாருக்கிட்ட? ஒரு ஸ்டெஃபர் கிட்ட தான் போகணும். ஏதாவது ஸ்டெஃபர் தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறா, பெரிய எக்ஸ்பர்ட் அவ, ஆனா ரெஃபரல் இருந்தா மட்டும்தான் இந்த சர்வீஸை செய்வா, அவகிட்ட போங்கன்னு அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு. இவங்களும் சரின்னு அங்க போறாங்க. அங்க ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்குது. அந்த அம்மா கிட்ட இந்த மாதிரி ஒரு குண்டை காமிச்சு, பாசி குண்டை காமிச்சு நாங்க தேடி வர பொண்ணை கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, இவ ஒரு மோப்பம் முடிக்கிறவதாங்கிறதுனால இந்த சிட்டில இருக்கிற நிறைய பேருக்கு பாசி குண்டை கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல ஒரு பாசி குண்டு இவளுக்கு வந்திருக்கும். ஓ, இதுதான் உன்னோட எதிர்கால திட்டத்துல வந்திருந்ததா? என்கிட்டே ஒண்ணு வந்திருக்கு. டிவிஷன் ஆட்கள் எனக்கு ஒரு பாசியை கொடுத்துருக்காங்கன்னு அதை எடுத்து கையில வச்சு அப்படியே மோப்பம் முடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு எங்க இருக்கிறாங்கிற இடத்த ரொம்ப துல்லியமா சொல்லிடுறாங்க. உடனே இவங்களும் வேகமா கிளம்பி வர, அதே சமயம் அந்த பக்கம் அங்க இருந்த ஒரு 2 பேரை மயக்கி நான் உங்க பழைய ஸ்நேகிதிங்கிறாப்ல அவங்க மனசுல ஒரு எண்ணத்தை விதைக்கிறா. அவங்களும் வாங்க வாங்க நாங்க லிஃப்ட் கொடுக்குறோம்னு கார்ல ஏத்த போற சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு வரும். பார்த்ததுமே என்ன நினைச்சான்னு தெரியல, துப்பாக்கி எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கண்ணா அப்படின்னு சுடுறா. ஒண்ணு கூட எய்ம் பண்ணி அவனை சுடணும்னு சொல்லல, ஆனா ஹீரோ மேல ரொம்ப கோவமா இருக்கான்னு மட்டும் தெரியுது. ஹீரோவும் பார்த்து ஷாக்காரா, எது நாம இத்தனை நாளா தேடி வந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறேன். ஆமா, 2 பேரும் ஒரு காலத்துல லவ் பண்ணாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் போல தெரியுது. அப்புறம் ஊடால கொஞ்ச நாள் இவளை கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிருக்கான், போனே எடுக்கல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா என்ன டிவிஷன் ஆட்கள் பிடிச்சு வச்சிருந்தாங்க, என்ன வந்து காப்பாத்தணும் உனக்கு தோணல அப்படிங்கிறப்பல கோவப்படுறேன். அப்புறம் அந்த சின்ன பொண்ணு இந்த மாதிரி ஒரு கேஸை கண்டுபிடிக்கணும், இந்த கேஸ் உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சதான் உங்களை தேடி வந்தோன்னு கேட்க, இல்ல அந்த கேஸ் என்கிட்ட இல்லங்கிறா. அது மட்டும் இல்லாம கடைசி 2 நாள் நினைவுகள் எதுவும் தனக்கு இல்லங்கிறா. இந்த ஏரியால இருக்கிற நிறைய ஸ்டெப்ஸ் மோப்பம் பிடிக்கிறவங்க இவளை தேடிட்டு இருக்காங்க, அதுல இருந்து இவளை காப்பாத்தணும்னா நம்ம ஹீரோ ஒரு ஐடியா பண்றான். ஒரு ஷேடோ ஆள் வேணும். ஷேடோ ஆள் என்ன பண்ணுவானா, மோப்ப நாய்களை பக்கத்துல நெருங்க விடாம அவனால ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு தெரியும். அவனை போய் பாக்குறாங்க. அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஒரு நாளைக்கு 10,000 பேமெண்ட்ப்பா
என்கிட்ட இருந்து ஒரு 20 அடி தூரத்துக்குள்ள இந்த பொண்ணு இருந்துச்சுன்னா எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, மோப்ப முடிக்க முடியாது, சரியா அப்படின்னு கேட்டு ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து எல்லாரும் தங்குறாங்க. அங்கே இவ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருப்பா. ஆனா அந்த பொண்ணு வந்த பிறகு சூட்கேஸும் அவகிட்ட இல்ல. அவ வந்த பிறகு எதிர்காலம் மாறிடுச்சு. நாம எல்லாரும் சாகுறாப்பளதான் இப்ப அடிக்கடி எனக்கு கனவுல தோணுது, நான் ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. கீழே சாப்பிட்டு வர 2 கிளம்பிட்டான். இந்த பக்கம் பைபிள்ல சும்மா இருக்கானா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறான்ல, பழகிட்டான். கீழே போனால அவளை பாக்குறதுக்காக அந்த லாலிபப்பு சைனாக்காரி வந்து நிக்கிறா. அவளும் எதிர்காலத்தை பார்க்கக்கூடியவதான், இந்த சின்ன பொண்ணு மாதிரியே. ஆனா என்ன ரொம்ப அழகா வரையக்கூடியவ, எதிர்காலத்தை ஓரளவு நல்லா கணிக்கக்கூடியவ. உங்க சாவெல்லாம் கன்ஃபார்ம் தான் இல்ல, நீயும் உங்க சாவை பார்த்திருப்பல. என்ன ஒரு ஷேடோ ஆளை போட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்த எங்க கிட்ட இருந்து மறைக்கிறியா? இது வெறும் டெம்பரரி தான், கூடிய சீக்கிரம் அவளை நாங்க கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு மாட்டிட்டு போறான். இவளும் செம காண்டுல இந்த சின்ன வயசுல போய் சரக்கு அடிச்சுட்டு மேல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறா. இந்த பொண்ணுனாலதான் நமக்கு சாவு சாவுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தூங்கிடுறா. சரி, இந்த பொண்ணாலதான் பிரச்சனைனா, இந்த பொண்ணு கூட இருக்க வேணாங்கிறது தான் சின்ன பொண்ணோட எண்ணம். ஹீரோயின் கூட இருக்க கூடாதான், ஹீரோயின் கூட இருந்தா நமக்கு சாவு நிச்சயமா. அப்ப நாம பிரிஞ்சிடலாம், நீ ஷாடோ கூட போ, நானும் சின்ன பொண்ணும் அந்த பக்கம் போறோம், பிரிஞ்சிடறோம். அப்படி 2 பேரும் பிரிஞ்சாதான் நல்லதோ என்னவோ அப்படின்னு சொல்றான். சரின்னு பிளானையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. கொஞ்சம் லேட்டா சைனாக்கார லாலிபப்பு அவ தான் குடும்பத்தோட அங்க வரா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஆட்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஓடி ஒளிஞ்சது போதும்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு தோணுது. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த மேனேஜரை நானே போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். போற வழியிலேயே போனை போட்டு ஸ்னிப் கிட்ட இந்த மாதிரி ஒரு மேனேஜர் டிவிஷன்ல இருந்து இறங்கி இருக்கிறான், அவன் பேரு கார்லஸா ஏதோ சொல்றான், அந்த ஆள் இருக்கிற இடம் தெரியணும்னு கேட்க அவன் ஏன் கண்டுபிடிச்சு இடத்த சொல்லிட்டாங்க. ஒரு ஹோட்டல் உட்காந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறாராம். அந்த ஹோட்டலுக்குள்ளேயே தலைவரும் கிளம்புறாரு. உள்ள போறதுக்கு முன்னாடி 2 துப்பாக்கிகளை எடுத்து அப்படியே அந்தரத்துல தலைக்கு மேல பறக்க விட்டுட்டே அப்படியே போறான். ஏதோ சாதாரணமா பேசுறாப்ல, எதுக்க பாக்குறவங்களுக்கு தெரியும். சாப்பிட்டுட்டு இருக்கிற மேனேஜர் கிட்டையும் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்டையும் பார்த்து பேசிட்டு இருப்பார். சரி, நிராயுத பாணியா வந்திருக்கிறான்னு நினைச்சா அப்படியே மேல இருந்து காத்துல இருந்து அப்படியே 2 துப்பாக்கி வந்து இவங்களோட ரத்தி பொட்டுல வந்து நிக்கும். ஏதாவது பண்ணீங்க அழுத்தி கொண்டுடுவேங்கிறான். என் மனசுல ஏதாவது எண்ணத்தை விதைக்க பாத்தீங்கன்னாலும் அதுக்கு முன்னாடி தோட்டா வெடிச்சுட்டு நீங்க செத்துருவீங்கன்னு மிரட்டுவான். பாரு, எதிர்காலம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நீங்க என்னதான் சுத்தி சுத்தி முயற்சி பண்ணாலும் உங்களோட சாவு எப்படி நடக்குங்கிறது மாறுமே ஒழிய உங்க எதிர்காலம் மாறாது, புரிஞ்சுக்கப்பா அப்படின்னு மிரட்டுறாரு. ஏன்னா இவன் அடங்குறதுக்கு தயாராக இல்லை. அந்த பெட்டிக்குள்ள என்னையா இருக்கு, எல்லாரும் ஏன் வளைச்சு வச்சு தேடிட்டு இருக்கோம், அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அதை பத்தி இவர் பேசல. உன் கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி பேசுவோண்டா, அந்த பொண்ணை என்ன ஷேடோ போட்டு எங்கேயாவது அனுப்பிச்சிருக்கியா தனியானு கேட்கிறாரு. எங்களால ட்ராக் பண்ண முடியலன்னு கேட்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அந்த பொண்ணு எங்களோட ரிசர்ச் சென்டர்ல இருந்து அரைகுறையா தப்பிச்சு வெளியில ஓடி போயிட்டான். அவ மறுபடியும் உயிரோட இருக்கணும்னா அதுக்கு நாங்க ஒரு ஊசி போடணும். அந்த ஊசி போட்டால் ஒழியே அவ மறுபடியும் பிழைக்கிறது கஷ்டம். இப்ப கூட அவளோட ரத்தம் எல்லாம் கருப்பா வந்திருக்க ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்ல பாத்ரூம் பக்கம் போய் அடிக்கடி அவ கழுவிட்டு இருப்பா இல்லையா, மேபி அது இந்த கருப்பு ரத்தமா கூட இருக்கலாம். நாங்க அந்த இன்ஜெக்ஷனை போட்டா தான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு உயிரோட இருப்பா, ஹீரோயின் உயிரோட இருப்பா, இல்லைன்னா செத்து போயிடுவா அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் இவன் கை கிடுக்கிடுன்னு ஆடுது. கூடவே அந்த துப்பாக்கிகளும் ஆடுது. பேலன்ஸை மிஸ் பண்றான். அதே சமயம் அசிஸ்டன்ட் இன்னும் பயங்கரமான மூவர் போல அவர் துப்பாக்கியே நம்ம ஹீரோ பக்கம் திருப்புறாரு. ஒரு துப்பாக்கி அவன் எடுத்துக்கிட்டான், ஒரு துப்பாக்கி இவர் எடுத்துக்கிட்டாரு. கண்ணா பின்னான்னு மாத்தி சுட்டுக்கிறாங்க. மேனேஜர் ஹாயா அந்த கட்டடத்தை விட்டு கிளம்பி வெளிப்பக்கம் வராரு. இங்கேயோ காட்டுத்தனமா 2 பேரும் சொல்றானுங்க. அதுலயும் அடங்காம ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, தூளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு துப்பாக்கியை மட்டும் எடுத்து அப்படியே அந்த பக்கம் அனுப்பிச்சு விடுறாரு. ஏர்லயே சுட்டுக்கிட்டே அனுப்பிச்சு விடுறாரு. அப்படியே பக்கத்துல அவங்க கிட்ட நெருங்கி போகும் பாருங்க, அசிஸ்டண்ட சுட்டு கொள்ளலாம்னு பார்த்தா அந்த பக்கம் தோட்டா இருக்காது. அதே மாதிரி அசிஸ்டண்டும் துப்பாக்கி இந்த பக்கம் அமைச்சிருப்பாரு. அது நம்ம ஹீரோ கிட்ட வந்து சுடும், பார்த்தா அதுலயும் தோட்டம் இருக்காது. அப்படியே நம்ம பயல எடுத்து துணியை துவைக்கிறாப்ல அந்த பக்கம் இந்த பக்கமா அடிச்சு சீலிங்ல அடிச்சு துவைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறான் அந்த அசிஸ்டன்ட். இங்க வெளியில நம்ம மேனேஜர் வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா, ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த டைரியை வாங்கி பாக்குறாரு. என்ன விதவிதமா வரைகிற, நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் நீங்க சாகிற விதம் மட்டும்தான் மாறும், ஆனா எதிர்காலம் மாறாது. இப்ப கூட ஒண்ணு நானு ஐயோ பாவம்லாம் விடல, எங்க மேல கை வச்சா எதிர்காலத்துல இதனால பிரச்சனை வந்துருவோம்னு நான் கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறேன், அவ்வளவுதான் பாத்துக்கங்கிறாப்ல. அப்ப அந்த பொண்ணு அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நீ ஒண்ணு செய்யக்கூடாது, அவனுக்கு ஏதாவது ஆச்சுனா கூட நீ எதிர்பார்க்கிற அந்த எதிர்காலம் இல்லாம போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல உடனே அவர் விறுவிறுன்னு உள்ள போய் டேய் ஒன்னும் செய்ய வேண்டாம் வாடா போலாம்னு சொல்லிட்டு கூட்டு விட்டார். இவனும் நல்லா அடி வாங்கிட்டு வெளியில வர்றான். உன் உசிரியே நான் தாண்டி காப்பாத்திருக்கிறேன் வா போலான்னு அந்த அம்மா கூட்டு போகுது. யாரு, சின்ன பொண்ணு இவனை கூட்டிட்டு போகுது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ சோமா தான் ரூமுக்கு வரான். ரூமுக்கு வந்து பார்த்தா தான் பொண்ணோட அந்த மேஜிக் பண்ணுவாப்ல அவர் வந்து நிக்கிறார். ஷாடோ நிக்கிறான். இவ ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம படுத்து கிடக்குறா. கருப்பு கலர்ல ரத்தம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ நேரம் அந்த பொண்ணுட்டு போய் 2 நாளைக்கு முன்னாடி நீ அந்த சூட்கேஸ் எடுத்திருக்கிற, அதை யாரும் கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கிற, அந்த நினைவுகள்ல இருந்து நீ அழிச்சிருக்கிற. நல்லா யோசிச்சு பாரு, அந்த சூட்கேஸ் எங்க இருக்கு, அந்த சூட்கேஸுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா எங்க இருக்குங்கிறது ஞாபகம் இல்ல. ஆனா அந்த சூட்கேஸ்குள்ள இருக்கிறது இவ தப்பிச்சு போது கூடவே இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்கிற ஒரு கெமிக்கல் இருக்கிறத எடுத்து வந்தால அதுதான் அந்த சூட்கேஸ்குள்ள இருக்கு போல. பிளஸ் அந்த ஊசி போட்டு உயிரோட இருக்கிற ஒரே ஆள் இவதான், பேஷண்ட் ஜீரோங்கிறாங்க. இவளை வச்சுதான் இனி இந்த மாதிரி இவள மாதிரி ஒரு ஆர்மியை உருவாக்க முடியும். அது அவர்களோட எண்ணம்.
அதே சமயம் இந்த சின்ன பொண்ணு வந்துட்டு நான் ஏன் உன்னோட செருப்பை பிடிச்சாப்ல ஒரு கனவு கண்டேன், எதிர்காலத்துல உன் செருப்பை நான் ஏன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட செருப்பை பிடிக்கிறா. செருப்புக்குள்ள செக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு சாவி இருக்குங்க. சாவி எடுத்தாச்சு. அதே சமயம் அவளுக்கு இன்னும் உடம்பு ஒரு மாதிரி மோசமாயிட்டே போகுது. வேற வழி இல்லாம அந்த சாவியை வச்சு லாக்கர் எங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ஸ்னிஃபர் கிட்ட தான் போய் ஆகணும். மோப்ப முடிப்பால அவகிட்ட போய் உதவி கேட்கறாங்க. சரி டிவிஷன் தான் பிரச்சனைன்னு பார்த்தா அந்த சைனாக்காரங்க தொல்லை அதை விட பெருசா இருக்கும் போல. அவங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், நம்மள பிடிக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்க இந்த சின்ன பொண்ணு. ஏன்னா அவளை விட சைனாக்கார வாட்சரு ரொம்ப சூப்பரா பண்றான் அந்த லாலிபப். அவகிட்ட இருக்கிற இன்னொரு சக்தி என்னன்னா இவங்க இப்படிதான் சிந்திப்பாங்க, இவங்க இந்த மாதிரி தான் முடிவெடுப்பாங்க உட்பட அவ தெரிஞ்சுக்கிறா. அதனாலதான் ரொம்ப ஈஸியா இவங்களை ட்ராக் பண்ணி பின்னாடியே வரா. அந்த பக்கம் மோப்ப முடிக்கிறவ அந்த சாவியை வச்சு ஏதோ மோப்ப முடிக்கிறா. ஆனா அவளால மோப்ப பிடிக்க முடியல. ஏன்னா ஷாடோவை பயன்படுத்தி அதையும் மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு எனக்கு ஒரு காட்சி தோணுதுன்னு அதை அவ வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஷாடோ போட்டுருந்தாங்கன்னா எப்படி மோப்பத்துல கண்டுபிடிக்க முடியலையோ அந்த மாதிரி எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய இவளாலையும் பார்க்க முடியாது இல்லையா. இவ எதுக்கு இருக்கிறத படம் வரைகிறா. பார்த்தா இவ வரைஞ்ச படத்துல ஒரு பில்டிங்கே மிஸ் ஆகுது. ஏன்னா அங்க ஷாடோ போட்டிருக்காங்க போல. அதனால அவளால எதிர்காலத்துல பார்க்கும்போது அந்த பில்டிங்கே காணாம போனாப்ல காமிக்குது. ஆனா நிஜத்துல பார்த்தா எதுக்கு அந்த பில்டிங் இருக்குது தெரியுது. சோ அந்த பில்டிங்ல தான் அந்த சாவியை வச்சு என்னத்தை திறக்க முடியுமோ அது அந்த பில்டிங்ல தான் இருக்கணுங்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ பில்டிங்கே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆனா கூட இருக்கிற ஷேடோ கிட்ட எப்ப ஒரு பில்டிங்கே உங்களால மறைக்க முடியுமா கேட்டா அது சாத்தியமே இல்ல. இருந்தாலும் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறது ஆச்சரியமா இருக்குங்கிறாப்ல. ரைட். அந்த பக்கம் அந்த சைனாக்காரி லாலிபப் தின்னுகிட்டே இருப்பாளே அவ நம்ம ஹீரோவை குணப்படுத்தினா இல்லையா, அவளை மொப்ப பிடிச்சு அவகிட்டயே போய் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளான் போடுறான். இது என்ன பிரச்சனைன்னா பொண்ணு சொல்றா நீ ஏதாவது ஒரு பிளான் போட்டா நாம எப்படி பிளான் பண்ணுவோம், அந்த பிளானோட விளைவுகள் எப்படி இருக்கும், அதை வச்சு எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத அந்த சைனாக்காரி கணிச்சுக்கிட்டே இருப்பா. சோ நமக்கு தேவை பிளானே இல்லாத ஒரு பிளான். இல்ல நம்ம ஒரு பிளான் போட்டாலும் இதுதான் பிளானுங்கிறத நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற வரை அவ எதிர்காலத்தை கணிச்சுக்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை உருவாக்கி வச்சிருக்கிறா இந்த பொண்ணு கூட நம்ம பசங்களோட. நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றாருன்னா நான் ஒரு பிளான் போடுறேன். அந்த பிளான்ல யாராருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறத லெட்டர் எழுதி உங்க எல்லாருக்கும் கொடுத்துருவேன். பிளான் போட்ட பிறகு உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதேதான் பிளானு, நான் சொல்ற டைம்ல இதை ஓபன் பண்ணி பார்க்கணும். அப்புறம் நானும் போய் பிளான் போட்ட கையோட போய் பிளான் போட்ட இந்த மெமரிஸ் எல்லாத்தையும் என்ன பிளானுங்கிற எல்லாத்தையுமே நான் என்னோட மெமரியில இருந்து அழிச்சிடுவேன். இப்படி பண்ற பட்சத்துல எதிர்காலத்தை கணிக்கிற எல்லா பேருமே குழம்புவாங்க, அந்த சைனாக்காரி உட்பட. இதுதான் பிளானுங்கிறான். இந்த பக்கம் மோப்ப முடிக்கிற அந்த அம்மா எவ்வளவோ சாவியை வச்சு மோப்ப முடிச்சு பார்க்கறது முடியல. ஆனா அந்த சாவியோட மூடிய திறந்தா உள்ள 4100ன்னு ஏதோ நம்பர் எழுதி இருக்குது. அது நல்ல விஷயம். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இன்னொரு மேட்ரு, ஹீரோயினை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல, ஹீரோயினை டிவிஷன் கிட்ட ஒப்படைச்சாகணும். டிவிஷன் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுதான் சாக கிடக்கிற இவளை காப்பாத்துறோம், வேற வழி இல்லையா. அதனால ஹீரோயினை டிவிஷன் கிட்ட ஒப்படைச்சிடலாமேன்றது ஹீரோவோட பிளான். இப்போ ஹீரோ போட்டுக்கிற பிளான் என்னங்கிறது மித்த யாராருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறாங்கிறதே நமக்கு தெரியாது. எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட எனக்கு எக்ஸாக்டா அந்த இன்ஜெக்ஷனோட டிராயிங் வேணும், அந்த பொட்டி என்ன மாதிரி ஷேப்ல இருக்கும், என்ன கலர்ல இருக்கும், அப்படியே டிட்டாவா எனக்கு வரைஞ்சு காட்டு ப்ளீஸ்னு கேட்க சின்ன பொண்ணு முயற்சி பண்றா. அந்த மாதிரி சின்ன பொண்ணுங்க முயற்சி பண்ணி வரைய அதை இந்த பக்கத்துல ரொம்ப அழகா நம்ம சைனாக்காரி சிம்பிளா கெஸ் பண்ணி வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா கனெக்ஷன் இன்னும் அப்படியே இருக்கிறது இல்லையா. அதனால அதை கண்டுபிடிச்சு தான் அப்பா கிட்ட குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டுறா சைனாக்காரி. இந்த பக்கம் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டான். ஷேடோ கூட அந்த பொண்ணு அனுப்புறான் டிவிஷன் கிட்டே போய் சேருன்ட்டு. ஷேடோ கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான். அவளை நல்லபடியா டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லெட்டரை ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது போல. அந்த லெட்டர்ல என்ன இருக்குங்கிறது தெரியல. அப்புறம் இவங்க எல்லார்கிட்டையும் ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு டைமை சொல்லி இந்த டைமுக்கு நீங்க ஓபன் பண்ணுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறான். அப்படி போற பயில நிப்பாட்டி இந்த பொண்ணு மலவரம் மட்டும் தெரியுது, ஏன்னா எதிர்காலத்தை கணிச்சிருப்பா. மலவரம் எதுக்கும் கொடை எடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு அக்கறையின் பால் சொல்லிட்டு இருப்பா. அவனும் தெரிஞ்சு சொல்லிட்டு கிளம்புறான். இந்த பக்கம் ஷாடோ டிவிஷன் கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி அந்த பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறா, நான் ஒப்படைக்கிறேன், காசு வேணும்னு கேட்டிருப்பான். டிவிஷனும் வந்து என்ன இவ்வளவு தூரம் அலைய விட்டுருக்கேடி, நீ செத்து போயிருப்ப, உன்னை காப்பாத்தணும் தான் நாங்க முயற்சி பண்றோம் வா அப்படின்னு கூட்டு போறாங்க. மேனேஜர் தான் கூட்டு போறாரு. ஷாடோக்கு சொன்னபடி காசையும் செட்டில் பண்றாங்க. காசை வாங்கிட்டு டெலிவரி பண்ணிட்டு அடுத்த செகண்ட் உடனே அந்த லெட்டர் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா இந்த இடத்துக்கு என்ன வந்து பார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் போல ஹீரோ. உடனே அந்த இடத்துக்கு ஹீரோவை தேடி போறார். டிவிஷன் கிட்ட இருந்து வாங்கின பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படை அப்படின்னு அவன் எழுதி வச்சிருக்கான் போல. கடைசி வரைக்கும் எனக்கு காசே கொடுக்க மாட்டேங்க ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறான் ஷாடோ. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோ இப்ப எங்க போறாருன்னா நம்ம ஹீரோயின் யாருக்கிட்ட 2 நாள் மெமரியை அழிச்சுக்கிட்டாலோ அதே ஆளுங்க ஒரு படகுல இருப்பாரு. அந்த பெரியவர்கிட்ட போய் நான் பிளான் போட்ட கடைசி 2 மணி நேரத்தை நீங்க அழிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு பணத்தையும் செட்டில் பண்றான். அப்ப அவர் சொல்றாரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அமெரிக்க பெண்மணி உங்ககிட்ட வருவா, 2 நாள் நினைவுகளை அழிக்க சொல்லி கேப்பா, அப்ப நீ அந்த நினைவுகளை அழிக்கணும்னு சொல்லிருப்பாங்களாம் 12 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப அது யாரா இருக்கும், அந்த சின்ன பொண்ணோட அம்மாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நீ வேற அணைக்கிறேன்னு சொல்ற, என்ன உண்மையிலேயே நினைவுகளை அழிச்சிட கேட்க சரிங்கிறான். ஆனா ஒரு லெட்டரை கொடுத்துட்டு என் நினைவுகளை அழிச்ச பிறகு இந்த லெட்டரை படிச்சு பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அவரும் காசை வாங்கிட்டு
தலையில கைய வச்சு அந்த 2 மணி நேர நினைவுகளை அழிச்சிடுறாரு. அந்த பக்கம் நம்ம மேஜிக் அவரு கோட்டு ஷூட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு போட்டு எந்த பில்டிங்க ஷேடோ பண்ணி மறைக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த பில்டிங்குள்ளேயே என்ட்ரி ஆறாரு. அவரு தான் விதவிதமா மேஜிக் பண்ண தெரியுமே. ஐடி கார்டை காட்டுறாப்ல எல்லாம் காட்டி செக்யூரிட்டி ஏமாத்தி உள்ள வந்துட்டாப்ல. அதே சமயம் அங்கிட்டு சைனாக்காரி எப்ப நம்ம ஹீரோவோட நினைவுகளை அழிச்சாங்களோ அப்பவே அவளுக்கு எல்லாம் சூனியமாயி போச்சு. பெரியவர்கிட்ட போய் என்னால அடுத்த எதிர்காலத்தை கணிக்க முடியல, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுங்கிறாரு. யாரு அந்த பொண்ணு சொல்றா. பலாருன்னு ஒரு அறை பெரியவர் அரைஞ்சிட்டு விருட்டு நாங்க இருந்து கிளம்புறாப்ல. அந்த பக்கம் நம்ம பசங்க எல்லாம் அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிக்கிறாங்க. இங்க நம்ம மேஜிக் பண்றவரு அந்த பில்டிங்குள்ள போயிட்டாரு. லிப்ட்ல ஏறியாச்சு. இவருக்கு சாவு லிப்டுக்கு பக்கத்துல தாங்கிறாப்ல அந்த சைனாக்காரி சொல்லி இருப்பா. இவர் விதி இப்போ மாறுதான்னு பாப்போம். சாவில 4100ன்னு எழுதி இருந்ததுல அந்த லாக்கர் நம்பரை பார்த்துட்டு அதை எழுதிட்டு வந்திருப்பான் கார்டுல. லாக்கரை ஓபன் பண்ணியாச்சு. அதே சமயம் பின்னாடி லாக்கரை ஓபன் பண்ற சமயம் பின்னாடி ஒரு பாட்டியம்மா கையில துப்பாக்கியோட நிப்பாங்க. ஒரு கால் இவன்கிட்ட சாவி தப்பான சாவி இருந்து இல்ல இந்த லாக்கரை ஓபன் பண்ற தகுதி இல்லைன்னா இவனை சுட்டுக்குன்னு இருப்பாங்க. ஆனா சாவி கரெக்டா ஓபன் ஆயிட பாட்டியம்மாவை காணோம். பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டாரு. இங்க வந்து பார்த்தா அதே சைஸ்ல வேற கலர்ல கடைக்கு போய் ஒரு பெட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு செகண்ட்ல சொடக்க போட்டு கலரா மாத்தி விட்டாரு. அப்புறம் சின்ன பொண்ணு ஒரு பொட்டி எடுத்து தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறா. இவளுக்கு கொடுத்த அந்த லெட்டர்ல இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவா போட்டிருக்கு. இந்த மாதிரி பெட்டி வரும், அதை எடுத்து ஒளிய வை, நீயும் ஒளிஞ்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட் வரிசையா எழுதி வச்சிருக்கான். அதை படிச்சதுல இருக்கிறபடியே அவன் நடந்துக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ தன்னோட நினைவுகளை அழிக்க சொன்ன பெரியவர்கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பான். அதுல அவர் என்ன எழுதியிருக்கும்னா, நான் மயக்கம் அடைஞ்ச பிறகு என் கையில நான் இந்த ஒரு கார்டு வச்சிருக்கிறேன், இந்த கார்டை என் கையில வச்சு விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பான் போல. இவன் முடிச்சு பாக்குறான். கடந்த 2 மணி நேரமா என்ன நடந்ததுன்னு அவனுக்கு தெரியல. ஒரே பிளாங்கா இருக்குது. கையில ஒரு லெட்டர் இருக்குது. அதுல என்ன எழுதிருக்குன்னா ரொம்ப சிம்பிளா கோ ஹோம், வீட்டுக்கு போன்னு எழுதிருக்குங்க. என்னது பயங்கர திட்டம் போட்டிருப்பான்னு பார்த்தா வீட்டுக்கு போன்னு எழுதிருக்குது. சரி வீட்டுக்கு போவோம்னு வீட்டுக்கு வர்றான். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், இவனுக்கு உண்மையிலேயே என்ன திட்டம் என்ன பிளான் போட்டாங்கிறது இவனுக்கு தெரியாது. அதே மாதிரி மீதி எல்லா பேருக்குமே முழுமையான பிளான் தெரியாது. அவர்களோட போர்ஷன் என்ன, அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்னங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதனால யாருக்கு என்ன பிளான் தெரியாது. இவன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல பொட்டி இருக்குதுங்க. அதே சமயம் மரண வலியை வெளியில எடுத்தால ஒருத்தி இப்ப அதே வழிய திரும்ப இவனுக்கு கொடுக்குறா. சைனாக்காரி கிட்ட டீல் பேசிருப்பா போல. ஒரு பை நிறைய பணத்தை கொடுக்கறதா இருந்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்லோ மரணத்தை கொடுக்கறதாவும் பெட்டியை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறதாவும் சொல்லியிருப்பா போல. அதனாலதான் மரணத்தை இவனுக்கு கொடுத்துட்டு பெட்டியை அவ எடுத்துட்டா. கரெக்டா யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ண அந்த சைனீஸ் ஃபேமிலி வருது. அவங்க கத்தியே இவன் அழிக்க பார்ப்பாங்க. வேண்டாம், அந்த லாலிபப் சைனாக்காரி கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், ஸ்லோவா நான் தான் அந்த மரணத்தை கொடுப்பேன்னு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. அதே சமயம் இங்க நம்ம ஹீரோ பார்த்தா அம்புக்குறி போட்டு துப்பாக்கின்னு ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்குது. இங்க ஒரு துப்பாக்கி ஒளிய வைக்கப்பட்டிருக்கிறது போல தெரியுதுங்க. மரண வலியோட அத இவன் தான் மூவராச்சே, போயெல்லாம் தொடரணும்னு அவசியம் இல்ல, துப்பாக்கியில காத்துலயே அவனால பறக்க வைக்க முடியும். அந்த பக்கம் வந்தவங்க பணப்பைய தூக்கி போட்டுட்டு பொட்டியை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. இவன் இந்த பக்கம் வர கரெக்டா துப்பாக்கி 2 அந்த இடத்துல லேண்ட் ஆகுது. ஒழுங்கா என்கிட்ட இருந்து இந்த வழியை எடுத்து விடு, இல்ல சுட்டு கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். அந்த அம்மா வேற வழி இல்லாம செய்யறா. இங்க பொட்டி வந்துருச்சுங்க சைனீஸ் ஃபேமிலி கிட்ட. பொட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த ஊசி இருக்கிறாப்ல தெரியும். இவங்க கிட்டையும் ஷேப்ப மாத்திர ஆள் இருப்பாரு. ஊசியை தூக்கி போட அவர் கைக்கு வரும்போது அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வருது. பார்த்தா சோயா சாஸ் பாட்டில தான் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. அடுத்து பெட்டியை பார்த்தா பெட்டியும் ஜாப்பு பொட்டி. பெரியவர் செம காண்டாகிறாரு. அதே சமயம் இதையெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த லாலிபப் சைனாக்காரி எந்திரிச்சு வர போனை போடுறா. அந்த சின்னப்படுக்கு போனை போட்டு உண்மையிலேயே அந்த இன்ஜெக்ஷன் எங்க இருக்குங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு மரணம் புளிய பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியும், உன் மரணத்துக்கு வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா. அப்புறம் தான் அண்ணங்க கிட்ட ஒரு டிராயிங் வரைஞ்சு இந்த பில்டிங்ல தான் நீங்க தேடி வர்றது இருக்குது, எடுத்துக்கங்கன்னு கிழிச்சு கொடுத்துட்டு போறா. அந்த பக்கம் நம்ம ஹீரோ தன்னை அழிக்க வந்த அந்த அம்மாவை பணத்துக்காக அழிக்க வந்த அந்த அம்மாவை கட்டி போட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான். பார்த்தா சின்ன பொண்ணு அங்க பின்னாடி தான் நிக்கிறா. வீட்டுக்கு தான் வரணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் என்னவோ. அடுத்து இவளுக்கு வேற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹீரோயினை கூட்டிட்டு போனாங்கல்ல டிவிஷனு, ஹீரோயினை 216 பதாங் தெருவுல வச்சிருக்கிறதா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நீ என்கிட்ட சொன்ன, நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்ற அவ. அடுத்து நம்ம பைய அந்த அட்ரஸுக்கு தான் போயாகணும். அங்க பார்த்தா இவ சாக கிடக்குறா. அவளுக்கு அந்த மருந்துக்கான இன்ஜெக்ஷனை போடணும், அவளை குணப்படுத்தணும்னா. ஆனா அந்த மருந்து வேண்டான்னு இவ ஒதுங்கி ஓட பாக்குறா. அப்பதான் இன்னொரு பெரிய டெஸ்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. அதுல மேனேஜர் என்ன சொல்றாருன்னா ஒரு ஐடி கார்டை காட்டுறாரு. பார்த்தா இவளோட போட்டோ போட்டிருக்குது, இவ பேர்ல ஒரு ஐடி கார்டு இருக்குது. இவளும் இந்த டிவிஷன் எம்ப்ளாயி தான், நம்ம மேனேஜரோட பார்ட்னரா. நம்ம கண்டுபிடிச்ச அந்த இன்ஜெக்ஷனை நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம உனக்கு செட் ஆகும், நான் தான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ வாண்டடா வந்து உக்காந்த. இன்ஜெக்ஷனை போட்டோம், நீ அதுல இறந்துட்டேன்னு நினைச்சு நான் கூட உனக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன், அழுத. கடைசியில நீ உயிரோட பொழைச்சிட்ட. ஆஹா எந்திரிச்சு நிக்கிறியே, எல்லாம் சரியா போயிடும்னு பார்த்தா ஏதோ பேனிக் ஆகி அங்க இருந்து ஓடி போயிட்ட. அதே மாதிரி அந்த பையல நீ ஒண்ணு லவ் பண்ணல. சொல்ல போனா சைனால ஒரு பெரிய டூரிஸ்ட் ஏரியா இருக்கு போல, ஏதோ ஒரு ஐலாண்ட் இருக்கு போல, ஒரு தீவு. அந்த தீவுக்கெல்லாம் நாங்க போனோம், பழகணும். அங்கதான் அவன் வந்து எனக்கு ஐ லவ் யூ சொன்னா. இந்த மாதிரி நிறைய நினைவுகள் இருக்கும் அவளுக்கு. அது எல்லாம் போய் அந்த ஜூஜு ஐலாண்டுக்கெல்லாம் நீங்க போனதே கிடையாது. நேத்து தான் அவனை பார்த்த, அவனை இந்த மாதிரி நீயே லவ் பண்ற எண்ணத்தை அவனுக்கு விதைச்ச அப்படி இப்படின்னு சொல்ற. அதோட நிக்காம கண்ணை உருட்டி
நீ மறந்த விஷயங்களை உனக்கு ஞாபகப்படுத்துறேங்கிறார். இந்த அம்மாவும் முறைக்குது. உண்மையிலேயே இவ இந்த டிவிஷனை சேர்ந்தவதானா இல்லனா மேனேஜர் அந்த மாதிரி பொய் சொல்லி அவளை ஏமாத்துறாரா ஒன்னும் பிடிபடல. அந்த பக்கம் சின்ன பொண்ணும் ஒரு மாதிரி அழுகுறா. நான் சாக போறேன், என் சாவு பக்கத்துல வந்துருச்சுங்கிறத நான் உணர்றேங்கிறார். அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத, நீ சாக போறது இல்ல, நீ வரைஞ்சு வச்சிருக்கிறத கொண்டான்னு எல்லாத்துலயும் இவ சாகராப்புல வரைஞ்சு வச்சிருப்பா. நாக்க வெளியில தள்ளிக்கிட்டு அதையெல்லாம் கிழிச்சு போடுறேன். போதுமா, நீ எந்த பிளானும் பண்ணாத, கால் போன போக்குல போ. எந்த இடத்துல முடிவெடுக்கிறா இருந்தாலும் 4 ரவுண்டு சுத்திட்டு முடிவெடு. உன்னை யாரும் ட்ராக் பண்ண முடியாத மாதிரி எங்கேயாவது போய் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நிம்மதியாருன்னு அனுப்பிச்சு வைக்கிறார். இவளும் ஜரி சொல்லிட்டு தான் போவா. இவரு தன் காதலியை பாக்குறதுக்காக போவார் போல தெரியுது. இந்த பொண்ணு போறா. ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போகும்போது 2 பக்கம் ரூட் இருக்கு. எந்த பக்கம் போறான்னு யோசிச்சா இவ என்ன முடிவு எடுத்தாலும் அந்த பக்கத்துல அந்த சைனாக்காரி கண்டுபிடிச்சிருவாளோன்னு இவளுக்கு பயம். அதனாலேயே நல்லா விறுகிறுன்னு சுருண்டு, அதுக்கு பேர் என்னது, சுத்துறதா, கிருகிருன்னு சுத்துறா. சுத்திட்டு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் போறா. ஆனா அதையும் அந்த சைனாக்காரி கரெக்டா கெஸ் பண்ணி வரைகிறாங்க. கால் போன போக்குல போறா. ஏதோ ஒரு பில்டிங்குள்ள போய் சுத்தியும் முத்தியும் பாக்குறா, சேஃபா இருக்கலாமா அப்படின்னு. பார்த்தா அங்க அந்த புலியோட பிரிண்ட் அவுட் இருக்கிறாப்ல நிறைய பாக்ஸஸ் இருக்குது. அப்போ மரணத்தை இவன் நெருங்கிட்டான்னு அர்த்தம் இல்லையா. பின்னாடி பார்த்தா துப்பாக்கியோட அந்த பொண்ணு வந்து நிக்கிறா சைனாக்காரி. நான் சொல்லல உனக்கு மரணம் எப்படித்தான் நடக்கும்னு, இதோ நடக்க போகுது. என் குடும்பத்துக்கு முன்னாடி என்ன ஒண்ணுமில்லாத செல்லாக்கா சாக்கிட்டல, உன்னை சாடிக்க போறேன்னு சொல்லும் போது அங்கதாங்க ட்விஸ்ட். தன்னோட நினைவுகளை அழிக்கிறதுக்கு முன்னாடி பெரியவருக்கு ஒரு லெட்டர் கொடுத்திருப்பார்ல, அந்த லெட்டர்ல இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறோம். இப்படி ஒரு சைனாக்காரி வருவா, அவளோட நினைவுகளை அழிச்சு விடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பான் போல தெரியுது. பெரியவர் கரெக்டா பின்னாடி நின்னு மொத்தத்தையும் அழிச்சு விட்டார். அந்த பொண்ணு வாங்கி போத்துன்னு விழுகுது. தேங்க்ஸ் சொல்லிட்டு இவ கிளம்புவா. அதே சமயம் 13 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மாவை நான் பார்த்தேன், இதெல்லாம் நடக்கும்னு அப்பயே உங்க அம்மா சொன்னா, உன்னை நினைச்சு உங்க அம்மா பெருமைப்படுவா அப்படின்னு சொல்ல மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிட்டு சின்ன பொண்ணு கிளம்புது. அந்த பக்கம் நம்ம ஹீரோ போய் மேனேஜரை பாக்குறாரு. ஹீரோயினும் மேனேஜர் சொன்ன கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் உண்மையிலேயே இந்த டிவிஷனோட எம்ப்ளாயி, மேனேஜரோட பார்ட்னரு, ஒன்னா நாங்க வேலை பார்த்தோம், நாம லவ் பண்ணல, ஜூஜு ஐலாண்டுக்கெல்லாம் நாம போகவே இல்ல, அங்க நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணவும் இல்ல, அதை நான் ஏத்துக்கவும் இல்ல, எல்லாம் போய் உன்னை ஏமாத்துறதுக்காக நடத்தின நாடகம். ஆனா ஃப்ளோல நானே என்ன மறந்துட்டேன், மேனேஜர் தான் என்ன மீட் எடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்றேன். இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு போன் கால் வரும். பரவாயில்ல எடுத்து பேசுங்க அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. போனை எடுத்து பேசினா அந்த பக்கம் நம்ம மெஜிஷியன் தான் பேசுறாப்ல. எப்பா நீ எனக்கு எழுதி கொடுத்த லெட்டர்ல இந்த மாதிரி இந்த டைமுக்கு போனை போட்டு அந்த கெமிக்கல் இன்ஜெக்ஷன் எடுத்து உன் கையிலேயே நீயே ஏத்திக்கணும் அப்படின்னு நீ எழுதி வச்சிருக்கப்பா சொல்லிட்டேன் பாங்கிறாரு. அப்புறம் அந்த மேனேஜருக்கு போனை கொடு அப்படிங்கிறாப்ல. மேனேஜர் கிட்ட போனை கொடுத்தாச்சு. மேனேஜர் கிட்ட பேசி என்ன பேசுறாருன்னா, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த ட்ரக் எங்க இருக்குங்கிறத நான் காட்டி கொடுக்குறேன், பதிலுக்கு நீங்க செய்ய வேண்டியது இவங்க 2 பேரையும் உயிரோட விட்டுறணும், செய்வீங்களான்னு கேட்க அவரும் டீல்னு ஒத்துக்கிறார். இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. கையில கைவிலங்கு போட்டு கூட்டியறாங்க. பில்டிங்க்கு வந்தாச்சு. லாக்கர் நம்பர் 4100. இவனை டிக்கிக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு இவங்க எல்லாரும் மேல கிளம்புறாங்க. லாக்கர் ரூமுக்கு போய் 4100 திறக்கிறதுக்கு சாவியே தேவையில்லை, கூட இருக்கிற அசிஸ்டன்ட் அப்படியே நெளிச்சு எடுத்துறான். பெட்டியை ஓபன் பண்ணியாச்சு. உள்ள பார்த்தா அந்த கெமிக்கல் மருந்து இருக்குங்க, இன்ஜெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு ஹீரோவை கொன்னுடுன்னு அசிஸ்டன்ட் உத்தரவு போடுறாப்ல. அதே சமயம் ஹீரோயினை பார்த்து உனக்கு ஒன்னும் இதுல அப்ஜெக்ஷன் இல்லையே, போட்டுடலாம் தானே கேட்க அந்த பொண்ணும் இந்த ஆளு சொல்றது நம்பிட்டு இருக்குது, போட்டுருங்குது. ஒரு கால் இதுதான் இவளோட உண்மையான ஐடென்டிட்டியா இருக்கலாமோ, பார்த்தா ஏகப்பட்ட லைட் எரியுது. என்னடான்னா மொத்த சைனா டீமும் இங்க வந்து நிக்குதுங்க. பொட்டிக்குள்ள இருக்கிற கெமிக்கல் இன்ஜெக்ஷன் எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் வந்து நிக்கிறாங்க. என்னடா பண்ண போறான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் அங்க இருந்த சிமெண்ட் பொடி மித்த பொடிகள் எல்லாத்தையும் வானத்துல தூவி விடுறான். அவங்க சுட்டா அந்த தோட்டாக்களை இவரோட சக்தியின் மூலமா தடுக்கிறான். ஒத்தாளா இருந்து கிட்டத்தட்ட 20-30 பேரை சமாளிக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் துப்பாக்கி சண்டை தான். எல்லா பேரையும் சும்மா அடிச்சு பறக்க விடுறாப்ல அந்த அசிஸ்டன்ட். அந்த கேப்ல நம்ம ஹீரோயினை சும்மா இல்லாம அவங்கள ஒருத்தனை மயக்கி துப்பாக்கி கீழே போட வச்சாச்சு. உடனே மேனேஜர் அவனை சுட்டுருவாப்ல. 2 பேரை கண்ணாடி இருந்து சுட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள பிடிச்சு புஷ் பண்ணுவாப்ல பாருங்க. அந்த புஷ்ல கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு மேல இருந்து கீழே வந்து விழுவாங்க. விழுகிற இடத்துல கரெக்டா நம்ம ஹீரோ அடைச்சு வச்சப்பட்டிருக்கிற காரு நிக்கும். காரோட டிக்கி ஓபன் ஆயிடும். வெளியில வந்து அவர் பங்குக்கு 2 துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கைவிலக உடைச்சிட்டு மேல ஏறி வந்துட்டு இருக்கிறார். அவர் பங்குக்கு 4 பேர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறார். இவரோட முக்கியமான எண்ணம் நம்ம ஹீரோயினை எப்படியாவது மீட் எடுக்கணும் தான். ஹீரோயினை மீட் எடுக்கிறதுக்காக பின்னாடி அவர் ஓடியாரார். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்றா, அங்க இருந்து ஒரு 5-6 பேரை மயக்கி அவங்க 5-6 பேரையுமே தன்னோட அடியாட்கள் மாதிரி நடத்துறா. தேவையில்லாத ஆட்கள் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறா. கரெக்டா நம்ம பயம் வந்து நிப்பா. என்ன ஞாபகம் இல்லையான்னு கேட்டா பின்னாடி அசிஸ்டன்ட் இந்த பயல தூக்கி வீசி எறிவாங்க. படிக்கட்டுல எல்லாம் ஓடி வந்து போத்துன்னு வந்து விழுவான். அப்புறம் துணி வைக்கிறாப்ல பழையபடி அங்கேயும் இங்கேயும் தூக்கி அடிச்சு சேட்டை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஒரு மூங்கில தூக்கி கொண்டு வந்து ஓங்கி குத்த வருவாரு பாருங்க. இன்னொருத்தையும் சுடுவான், அவனை மூங்கிலால குத்துவார். நம்மால பதிலுக்கு குத்த ஆரம்பிப்பா பாருங்க. எங்க இருந்து இவனுக்கு அந்த சக்தி வருதுன்னு தெரியல. கோவப்பட்டு குத்த பயங்கர பவர் வருது. 2 பேரும் இப்ப கை சண்டை போடுவாங்க. பேருக்கு தான் கை சண்டை, ஆனா அவங்களோட போர்ஸை பயன்படுத்தி படு பயங்கரமா குத்திக்கிட்டு முட்டிக்கிட்டு எத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நல்லா குத்து வாங்குறாரு அந்த அசிஸ்டன்ட். அதே சமயம் சைனாக்கார பெரியவரோட பையன் ஒருத்தவன் கத்திக்கிட்டே வருவான்ல, அவன் வந்து நிக்கிறான். அலறுவான் பாருங்க. 2 பேருக்கும் காது ஒய்யணும். அப்போ கீழே கிடந்த ஒரு மூங்கில அசிஸ்டன்ட் அவன் பக்கம் அப்படியே கையை வச்சு அசைச்சு விட்டா
மூங்கில் போய் பையனோட கழுத்துல குத்திக்கிட்டு அவனை சாகடிச்சிருச்சு. இன்னொரு மூங்கில் எடுத்துட்டு அசிஸ்டண்ட குத்த போவார். ஆனா பாவமேனு அவர் கொலை செய்ய மாட்டார். ஆனா அதுக்குள்ள தன் பிள்ளையோட சாவை பார்த்த பெரியவர் அப்படியே கத்தி கூப்பாட விடுவாரு. 2 பேரோட காதம் அப்படியே ஒரு மாதிரி ஆகும். அசிஸ்டன்ட் ஏற்கனவே அடி வாங்கியிருந்ததுனால சம்பவ இடத்துல ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிட்டான். ஆனா இவர் கத்துல அங்க இருக்கிற மூங்கில் எல்லாம் அவர் மேல லைட்டா விழுந்துகிட்டு இருக்கும். ஹீரோ அவனோட போர்ஸை பயன்படுத்தி மொத்த மூங்கிலையும் அந்த பெரியவர் மேல விழ வச்சிடறாரு. பெரியவர் நசுங்கியே செத்து போயிருப்பாப்ல. ஹீரோயினும் பல அடியாட்களை இந்த 5 பேரை வச்சு போட்டு தள்ளிட்டான். அப்புறம் மேனேஜர் வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இந்த 4 பசங்களை சாகடிக்கிறே அப்படின்னு சொல்ல 4 பசங்களையும் அப்படியே போய் பழத்துல குதிக்க சொல்லுவா. எல்லா பேரும் குதிப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அங்க வந்து நிப்பான். நம்ம காதல் நிஜம்னு வந்து நிப்பான். நீ அடங்க மாட்டேல என் கண்ணை பாடுறான்னு பார்த்து சூசைட் பண்ணிக்கன்னு சொல்லி வச்சுட்டாரு. இவனும் சூசைட் பண்றதுக்காக அப்படியே போறான், குதிக்க போறான். ஆனா மேனேஜருக்கு என்ன என்னன்னா மேனேஜரோட அசிஸ்டன்ட் செத்து போயிட்டாரு. இப்போ அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த நம்ம ஹீரோ இருக்கிறான். அவனை அசிஸ்டன்ட் ஆக்கிக்கலாமேன்னு இல்லப்பா ஒரு நிமிஷம் பொறுப்பான நிப்பாட்ட அதான்டா சான்ஸ்னு இவர் அவர் கையில இருந்த அந்த பொட்டியை தட்டி விட்டுறாரு. இன்ஜெக்ஷன் கீழே விழும். அதை கையில எடுத்துட்டு ஏதாவது பண்ணீங்க நான் எனக்கே குத்திப்பேன் அப்படின்னு மிரட்டுவார். டேய் வேணாடா, அதை நீ போட்டுக்கிட்டாலும் உனக்கு மரணம் தான்டா, எல்லாருக்குமே இது செட் ஆகணும் சொல்ல முடியாது, தயவு செய்து சொன்னா கேளு அப்படின்னு எவ்வளவோ மேனேஜர் சொல்றாப்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயினோட கண்ணுல காதலே இல்ல. உன்னை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியலன்னு இன்ஜெக்ஷனை போட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுக்க அப்படியே பாடி ஆயிட்டான், செத்துட்டான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சே இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில வேஸ்டா போச்சே கெமிக்கல். பாடி போலாம்னு மேனேஜர் அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டாப்ல. இனி அவர் சொந்த நாடான அமெரிக்காவுக்கே போலாமேன்னு கிளம்பிட்டார். அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த சின்ன பொண்ணு வருவா, அதுவும் கொடையோட. மழை பெய்ய போது கொடை எடுத்துட்டு போன்னு நான் தான் சொன்னனே அப்படின்னு ஹீரோவை பார்த்து பேசுறான். பார்த்தா ஹீரோ முழிக்கிறான். இவன் இன்னும் சாயல சாகல, வெறும் மயக்கம் தான் போல தெரியுது. ஆமா மழை பெய்யும் சொன்னேன், பில்டிங்கோட மேல இருந்த தண்ணி டேங்க் உடைஞ்சு சொட்டு சொட்டா தண்ணி தான் விழுந்துகிட்டு இருக்குன்னு இவன் சொல்றான். அதான் சொன்னோம்ல எல்லா டைமும் எங்க கணிப்பு சரியா இருக்குன்னு சொல்ல முடியாது, முன்ன பண்ணதான் இருக்கும், சரி வான்னு கூப்பிட்டுக்கிறேன். அப்படியே ஜாலியா பேசிட்டே போறாங்க. ஆமா உண்மையிலேயே அந்த பொட்டி அந்த ஒரிஜினல் மருந்து எங்க இருக்குன்னு கேட்டா அதே பில்டிங்ல கீழே இருக்கிற குப்பை தொட்டிக்குள்ள இருந்து எடுத்து நிட்டுறாங்க. பொட்டியை தூக்கி போட்டுட்டு உள்ள இருந்த அந்த ஒரிஜினல் கெமிக்கலை அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. கெமிக்கல் இன்ஜெக்ஷன் இதுதான் ஒரிஜினல். அப்ப நான் என் உடம்புல ஏத்திக்கிட்டது அப்படின்னு கேக்குறேன். அது சும்மா சோயா சாஸ் அப்படிங்கிறா இவ. சரி இப்போ இந்த கெமிக்கல் நம்ம கிட்ட இருக்குது, நீ என்ன நினைக்கிற? இந்த கெமிக்கல் வேணும்னா உங்க அம்மாவை ரிலீஸ் பண்ண சொல்லி ஏஜென்ட்களை டிவிஷனை நாம மிரட்டலாமா அப்படின்னு கேக்குறேன். மிரட்டலாம், இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுவோன்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. சோ இவங்க நினைச்சா அந்த அம்மாவை ரொம்ப ஈஸியா வெளியில கொண்டு வந்துட முடியும். நல்ல விஷயம். இந்த பக்கம் ஒரு தனி விமானத்துல டிவிஷனோட விமானத்துல மேனேஜரும் எதுக்கு இந்த பொண்ணு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவரோட பேக் எல்லா இடத்துலயும் தூக்கிட்டு தான் வந்துகிட்டு இருப்பா. அந்த பேக்குள்ள யதார்த்தமா கைய விட்டா உள்ள ஒரு சிவப்பு கலர்ல ஒரு கார்டு இருக்கும். எல்லார்கிட்டையும் கார்டு கொடுத்தான்ல, இவகிட்டையும் கார்டு கொடுத்திருப்பான். அதை எல்லாத்தையும் மேனேஜர் மயக்கடக்க செஞ்சிருப்பார், மரக்கடிக்க செஞ்சிருப்பார். சரி நீ இப்ப இந்த கார்டை எடுத்து பார்த்தா உள்ள அந்த ஜூஜு ஐலாண்டுல இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்குதுங்க. அந்த டிவிக்கே போகல, இது எல்லாம் கற்பனை அப்படி இப்படின்னு இவ சொன்னால எல்லாம் போய். இது நிஜம், உண்மையிலேயே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. கூடவே அதுல எழுதி வச்சிருக்கிறான் மேனேஜரை கொன்னுடுன்னு. சும்மா விடுவாளா? அப்படியே கண்ணை பார்த்து அந்த வேலை பார்த்து உன் துப்பாக்கி எடுத்து உன் வாய்க்குள்ள வச்சு நீ ஏன் அழுத்திக்கோங்கிற. என்ன நடக்குதுங்கிறது விஷுவல காட்டல, ஆனா துப்பாக்கி சத்தம் மட்டும் கனி இருந்து கேக்குது. எஸ், மேனேஜர் வாய்க்குள்ள வச்சு அழுத்துறதுல செத்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா தப்பு பண்ணவங்க எல்லாம் தண்டனை அனுபவிக்கிறாங்க. எதிர்காலத்தையே கணிக்கக்கூடிய ஏகப்பட்ட பேர் இருந்தும் ஹீரோவோட அந்த ஸ்மார்ட்டான திங்கிங்னால எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். அது வேற எப்பவும் போல காத்துருங்க. கதை பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.